கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 48, 49 வசனங்களிலே ஏசப்பா இப்படி அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷன் வீட்டை கட்டும் முன்னாடி கண்மலையாகிய அந்த பாறையின் மீது ஆழமா தோண்டி அஸ்திபாரத்தை போட்டு அதன் மீது கட்டி எழுப்புனான்னா, எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த வீடு சேதமடையாது, அவன் உறுதியாய் நிலைத்திருப்பான் என்றும், அதே வேளையில ஒரு மனுஷன் மணலின் மீது வீட்டை கட்டி எழுப்பினான்னா, தண்ணி வந்தா காற்றடித்தால் புயல் வந்தால் அவனுடைய வீடு இடிந்து விழும் என்றும் சொல்லுகின்ற வார்த்தைகளை அறிந்திருக்கின்றோம். அன்பு ஜனமே, ஆண்டவர் எதை குறித்து பேசுகின்றார்? அவருடைய வார்த்தை இல்லையா? கண்மலையின் மீது கட்டுகின்ற வீடு உறுதியாக இருக்கும் என்றால் அந்த கண்மலை யாரு? கண்மலையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் மேல அஸ்திபாரமாகிய நம்முடைய வாழ்க்கையை நம்ம போட்டு, இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் இல்லையா? அந்த அஸ்திபாரம், அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னா எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலம். அந்த வார்த்தையின் மீது வைக்கின்ற விசுவாசம், அந்த வார்த்தையை பின்பற்றுகின்ற அனுபவம், அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கின்ற ஒரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினோம்னா, சோதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் உறுதியாக நிற்கும். நம்ம ஒடிந்து விழமாட்டோம், முறிந்து விழமாட்டோம், உடைந்து போக மாட்டோம், அடையாளம் இல்லாமல் போகவே மாட்டோம். ஏன்னா நம்மளை தாங்கி பிடித்திருக்கிறது எது? நம்ம எதன் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கின்றோம்? உறுதியான கிறிஸ்துவின் மீது, நிலையான கிறிஸ்துவின் மீது, கண்மலையான் கிறிஸ்துவின் மீது. அதே வேளையில மணலை போல இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, உங்க வேலையின் மீது நம்பிக்கை வைத்து, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதன் மேல வீட்டை கட்டி எழுப்பினீங்கன்னா, உபத்திரவம் பாடுகள் சோதனை வருகின்ற பொழுது காணாமல் போயிடுவீங்க. ஜாக்கிரதை என்று அவர் சொல்லுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஏசப்பாவை அறிந்திருக்கிறோம் இல்லையா? அறிந்தால் ஒரு வாழ்க்கை மட்டும் போதுமா? இல்லை, அவர் மீது வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அந்த வார்த்தையினாலேயே வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருப்பார், ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார், ஒரு தப்புவதற்கான ஒரு வழி அவர் உருவாக்குவார், ஒரு பலனை நமக்கு கொடுப்பார், ஒரு ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அதற்கு என்ன செய்யணும், இதில் என்ன பேசணும், இங்கே இதை என்ன மாற்றணும், இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் வழியை காட்டி ஆபத்தான நேரத்தில் விடுவித்து எல்லா சோதனைகளில் நின்று நம்மை தப்புவித்து அவரே நம்மை நடத்த போதுமானவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்குரிய எல்லா காரியங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களையும் என்னையும் படைத்தவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொடருகின்ற பொழுது, கட்டி எழுப்புகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது உறுதியாக இருக்கும். எந்த நிலையிலும் உடைந்து போக மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் கண்மலை நீங்க தான்ப்பா, எங்கள் அஸ்திபாரம் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தின் மீதும் எங்களுக்கு இருக்கின்ற எந்த ஒரு ஐஸ்வர்யங்கள் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழாதபடிக்கு உங்களை நம்பி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, உங்களை நம்பி ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த நிலையிலும் நாங்கள் முறிந்தும் ஒழிந்தும் இல்லாமற் போகும் செய்யும் படிக்கும் இந்த உலகம் எங்களை பல நிலைகளிலே வாதிக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகையினால் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாள் உங்க கிருபையினாலே ஒவ்வொரு அடிகளையும் தாண்டும் படிக்கும் உங்க மீது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு பலன் தாருங்க, ஞானத்தை தாருங்க. உம்மை விட்டு வழிவிலகி போகின்ற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மையே சார்ந்து உம்மையே நம்பி உங்க வார்த்தையின் மீது உறுதியாய் பற்றி கொள்ள பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.